ஹலோ பசங்களா, வெல்கம் டு விருட்சம் மேத்ஸ் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம கிரேட் 9th தி வேர்ல்ட் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் 3ஓட எக்ஸசைஸ் 3.4 தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 3.1, 2 அண்ட் 3 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த செஷன்ஸ் இன்னும் பார்க்கல அப்படின்னா ரெக்கார்டிங்ஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், ஒரு வாட்டி போய் செக் பண்ணிட்டு வந்துடு. அண்ட் பேசிக் செஷன் ஆல்சோ. சரியா? ஸோ இன்னைக்கு இந்த எக்ஸசைஸில் நம்ம சில இன்ட்ரெஸ்டிங் இதெல்லாம் பார்க்க போகிறோம். லைக் ஒரு இது வரைக்கும் நம்ம நம்பர் லைனில் வந்து இன்டிஜரை ரெப்ரசென்ட் பண்ணி பார்த்துருப்போம்ல, 1, 2, 3 அதெல்லாம் எங்கெங்கே இருக்குது நம்பர் லைனில் தெரியும். ஃப்ராக்ஷன்ஸை எங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறது, எங்கே நம்பர் லைனில் மார்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரியா? அது ஒன்று பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு 2 ரேஷனல் நம்பருக்கு நடுவில் உள்ள ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாம் உடனே கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நார்மலாக பசங்களா இப்போது ஓகே 2 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோ, 1 and 2, அதுக்கு நடுவில் எத்தனை ரேஷனல் நம்பர்ஸ் நீ எழுதலாம் அப்படின்னா உனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது என்னவா இருக்கும்? 1க்கும் 2க்கும் நடுவில் 1/4, 1/2, கா அடுத்து பாதி, அப்புறம் முக்கா 3/4, அதுக்கப்புறம் 1 வந்துடுமே. அப்போ 3 தானா அப்படின்னா இல்லை. நம்மளுக்கு எப்படி வேணா எக்கச்சக்கமா அது உள்ள வந்து there will be infinite fractions in between 2 integers. அது 2 இன்டிஜர்னு இல்லை, 2 ஃப்ராக்ஷனுக்கு நடுவுலையும் அதே தான். இப்போ 1/2க்கும் 1/4க்கும் நடுவில் எத்தனை அப்படின்னா அதுவும் n number of rational numbers we can find. அதெல்லாம் எப்படி அப்படின்றத நம்ம இந்த இன்னைக்குள்ள செஷன்ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டு பிகின் வித், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட்ஸ் என்னலாம் அப்படின்னா, ஒன்று நம்பர் லைனில் எங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறது, இன்னொன்று ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ளது. அதுதான் வந்து டென்சிட்டி ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எக்கச்சக்க ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் அ ரேஷனல் நம்பர். அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் அ ரேஷனல் நம்பர். உன்னோட புக்கோட பேஜஸ் வச்சே என்னாலையும் ட்ராவல் பண்ண முடியும், பட் அது கொஞ்சம் போரிங்காக இருக்கும். நான் திரும்ப வந்து உனக்கு என்ன சொல்கிறது, இப்படி புக்கில் வந்து லைன் பை லைனாக நான் ரீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. ஓகே, இதுதான் அப்சல்யூட் வேல்யூ, இதுதான் அந்த மாதிரி நான் சொன்னேன்னா அகெயின் புக்கில் உள்ள லைன்ஸையே ரீட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது நம்மளுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, இன்ட்ராக்டிவாகவும் இருக்காது. அப்படின்றதுனால தான் நான் கான்செப்ட்ஸை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நம்ம எக்ஸசைஸ் சால்வ் பண்ணிடுறோம். பட் எந்த ஒரு கான்செப்டையுமே மிஸ் பண்ணாமல் நம்மளே எல்லாத்தையும் பார்த்துடுறோம். சரியா? ஸோ அதனால் நீ அதை நினச்சி பயப்பட தேவையில்லை. ஸோ அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ரேஷனல் நம்பர் அப்படின்னா என்னன்னா, ஒரு ரேஷனல் நம்பர் வந்து ஆரிஜின்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3/4 அப்படின்றதோட அப்சல்யூட் வேல்யூ அப்படின்றது இந்த பக்கமும் இந்த பக்கமும் இப்படி ஒரு பார் மாதிரி போட்டுருவாங்க. அதோட அப்சல்யூட் வேல்யூ இட் இஸ் 3/4 யூனிட்ஸ்க்கு அப்புறம் தானே இருக்கும் ஃப்ரம் ஆரிஜின். இதே மைனஸில் யோசிச்சு பாரு, -3/4 அது எங்கே இருக்கும் ஆரிஜினில்? நம்பர் லைனில். ஓகே, இங்கே நம்மளுக்கு 0 இருக்கும். 3/4ன்றது 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கிறதுனால நான் அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். இப்போது 1/4, 1/2, 3/4ன்னு வச்சுக்கலாம். இங்கே -1/4, -1/2, -3/4 வச்சுக்கலாம். இங்கேருந்து 3/4 இங்கே இருக்கா, அதே மாதிரி இங்கேருந்து 3/4 இங்கே இருக்குது, -3/4. ஆனால் அதுவுமே அதே டிஸ்டன்ஸில் தானே இருக்குது. ஸோ அப்சல்யூட் வேல்யூன்றது இட்ஸ் நத்திங் பட் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆரிஜின். ஸோ அப்சல்யூட் வேல்யூவில் உனக்கு நெகட்டிவ் சைனே நம்ம போட தேவையில்லை. உங்ககிட்ட அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் அ பர்டிகுலர் நம்பர் கேட்டாங்கன்னா நீ அந்த நம்பர் மட்டும் எழுதுனா போதும், எம்சிக்யூலையோ 1 வேர்ட்லையோ. இப்போ -2 இதோட அப்சல்யூட் வேல்யூ என்ன அப்படின்னா 2. அதே தான் ஃப்ராக்ஷனுக்கும் உள்ள என்னவா இருந்துட்டு போகுது, -0.789 இதோட அப்சல்யூட் வேல்யூ என்னன்னா 0.789. ஜஸ்ட் அந்த வேல்யூ மட்டும் வித்தவுட் நெகட்டிவ் சைன். ஸோ ஆல்வேஸ் யுவர் அப்சல்யூட் வேல்யூ வில் பி அ பாசிட்டிவ் நம்பர். இதுதான் அப்சல்யூட் வேல்யூவோட கான்செப்ட். இதுவும் தெரிஞ்சுக்கோ. And now let us move on to the exercise. So first நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, represent the rational numbers 2/3, -5/4 and 1, 1/2 on a single number line. ஒரு நம்பர் லைன்ல இது எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்ண சொல்றாங்க. இப்போ உனக்கு வந்து 1/4, 2/4, 3/4 இதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ண சொன்னா ஈஸி. ஏன்னா எல்லாத்துக்கும் சேம் டினாமினேட்டர் இருக்கு. சரிவா? இங்க 1 இருக்குன்னு வச்சுக்கலாம், இங்க 2 இருக்குன்னு வச்சுக்கலாம்.
இங்கே -1 இங்கே -2. இப்போ 1/8னா கூட 1/8, 2/8, 3/8, 4/8, 5/8, 6/8, 7/8, 8/8 தான் நத்திங் பட் 1. நம்ம இப்படி எல்லாத்துக்கும் சேம் டினாமினேட்டராக இருந்துச்சுன்னா ஈஸியாக ரெப்ரசென்ட் பண்ணிடலாம். இதே டினாமினேட்டர்ஸ் இப்போ நம்மளுக்கு இங்கே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஈஸியாக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு உள்ள ஆப்ஷன் என்ன? எல்லாத்துக்கும் ஒரே டினாமினேட்டராக நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நம்மளால ஈஸியாக ரெப்ரசென்ட் பண்ணிட முடியும். ஸோ அதைத்தான் இப்போ நம்மளும் பண்ண போகிறோம். சரியா? ஸோ நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்கு? 2/3 - 5/4. 2/3 - 5/4 and then 1/2 which is nothing but இது மிக்ஸ்டில் கொடுத்துருக்காங்க. நீ ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா 3/2. ஸோ இந்த மூணுத்துக்கும் இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்க போதும். எதுக்கலாம்? 3, 4 and இந்த 2. 2, 3, 4. 1, 3, 2. ஓகேவா? இப்போ எல்சிஎம் என்ன? 2 2s are 4, 4 3s are 12. ஸோ 12 தான் நம்ம எல்சிஎம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே இன்டூ 4 மேலேயும் இன்டூ 4 8. இதுக்கு 12 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இங்கே 3 இல்லை 4 3s are தானே 12. அப்போ -5 × 3 -15. இங்கே 3/2வா 12 வச்சுக்கிட்டோம்னா 2 × 6 மேலேயும் 3 × 6 18. இப்போ நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறது ஈஸியா? அப்படி ரெப்ரசென்ட் பண்ணும்போது ஓகே நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு லைன் போட்டுடலாம். போடும்போது உனக்கு 0லேருந்து எவ்வளோ தூரம் போடணும் அப்படின்றது உனக்கு தெரியணும்னா நார்மலி ஒரு ஃப்ராக்ஷனோட மிக்சடு ஃப்ராக்ஷன் தெரிஞ்சால் அது எந்த 2 இன்டீஜருக்கு நடுவில் இருக்குன்னு நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 8/12ன்றது இதுவே வந்து ஒரு நார்மல் ஃப்ராக்ஷனாக இருக்குது, இல்லை ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இல்லை, ஏன்னா உன்னோட நியூமரேட்டர் கம்மியாக இருக்குது டினாமினேட்டரோட. அப்போ விச் மீன்ஸ் இது 0 and 1க்கு உள்ளே தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து 0 and 1க்குள்ளே தான் இருக்கும். கரெக்டாக? 0 இது வந்து இன் பிட்வீன் 0 and 1. இது எங்க இருக்கும்? இதோட மிக்சடு ஃப்ராக்ஷன் என்னவா இருக்கும்? 112 is 12, 3/12 மைனஸ். ஸோ எங்கேயோ -1க்கும் -2க்கும் நடுவில் இது இருக்கு. இது வந்து 1 6/12. இது எங்க இருக்கு? எங்கேயோ 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கு. ஸோ நீ நம்பர் லைனில் போடும்போது அப்போ எது வரைக்கும் போட்டால் போதும்? இந்த பக்கம் -2லேருந்து இந்த பக்கம் +2 வரைக்கும் போட்டால் போதும். ஆனால் ஒன்னொன்னும் 12 வரைக்கும் நீ எழுதணும். ஓகேவா? நான் இப்போ இந்த சைடு பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்தோம்னா இது 1/12, 2/12, 3/12, 4/12, 5/12, 6/12, 7/12, 8/12, 9/12, 10/12, 11/12, 12/12 வந்து 1 ஆயிரும். அகெயின் 13/12, 14/12, 15/12, 16/12, 17/12, 18/12. இதே மாதிரி லெஃப்ட் சைட்லையும் நீ எது வரைக்கும் போடணும்? -15/12 வரைக்கும் லெஃப்ட் சைடு. இப்போ எனக்கு இங்கே இடம் இல்லாததுனால நான் இங்கே போடல. லெஃப்ட் சைட்லையும் -15/12 வரைக்கும் போட்டுட்டு இப்போ நம்ம 18/12 இங்கே மார்க் பண்ணலாம். ஸோ இந்த இடத்த நீ மார்க் பண்ணிடுவ. அண்ட் தென் 8/12 நம்ம இந்த இடத்துக்கு மார்க் பண்ணிடுவோம். இதே மாதிரி -15/12 நீ லெஃப்ட் சைடில் போட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம ஃப்ராக்ஷன்ஸை மார்க் பண்ணலாம். இது ஒன் மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ராக்ஷனை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமா மார்க் பண்ணுவாங்க. அதுக்கு நீ ஃபஸ்ட்டு டிவிஷனில் போய் 8/12 அப்படின்னா அந்த இல்லை 2/3 அப்படின்னா அதை வந்து இனிஷியல் நம்பர் 2/3 தானே, அதை நம்ம டெசிமலுக்கு மாற்றி பண்ணலாம். ஸோ எப்படி நம்ம நம்பர் லைனில் இது பண்ண முடியும் அப்படின்னா டேக் எல்சிஎம் and make the denominator same. இது ஒரு மெத்தட், ஈஸியா நம்ம நம்பர் லைன்ல மார்க் பண்றதுக்கு. இன்னொரு மெத்தட், convert it into decimal form and mark it in the number line.
இந்த ரெண்டு மெத்தட்லையும் நம்ம மார்க் பண்ணலாம். கிளியரா? ஓகே. ஸோ இதில் உனக்கு எது ஈஸியோ அது பண்ணு. நார்மலி ஈஸியஸ்ட் மெத்தட் வந்து ஃப்ராக்ஷன்ஸ் எடுத்து எல்சிஎம் எடுத்து எல்லாத்தையும் ஒரே டினாமினேட்டரில் கொண்டு வந்துட்டு மார்க் பண்ணுறது தான் ஈஸி. அண்ட் செகண்ட் ஒன், ஃபைண்ட் 3 distinct rational numbers that lie strictly between, ஓகே, ஒரு 2 ரேஷனல் நம்பர் அவங்க கொடுத்துட்டு அதுக்கு நடுவில் உள்ள 3 ரேஷனல் நம்பர் ஏதாவது நீ எழுதுன்னு சொல்கிறாங்க. -1/2லேருந்து 1/4 வரைக்கும். 1/2லேருந்து 1/4 வரைக்கும் ஏதாவது 3 distinct rational நம்பர்ஸை நம்ம கிட்ட கேட்குறாங்க. அகெயின் இங்கேயும் 2 ரேஷனல் நம்பர், இப்போ உனக்கு வந்து ஓகே 1/8க்கும் 7/8க்கும் நடுவில் சொல்லு அப்படின்னா நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். 2/8, 3/8, 4/8, 5/8, 6/8. ஸோ அங்கேயும் உனக்கு டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சுன்னா நடுவில் இருக்கிற ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸி. அதைத்தான் நம்ம இங்கேயும் பண்ண போதும். அதே மாதிரி இங்கேயும் நீ டெசிமலை கண்டுபிடிச்சிட்டு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், அதுவும் ஈஸி. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் என்ன? 8ஆ? ஸோ அப்போ இதை மாற்றினோன்னா இன்ட்டு 4 × 4 -4ன்னு வந்துடும். இது இன்ட்டு 2 × 2, ஸோ 2/8. இப்போ நடுவில் 3 நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ல ஈஸியா. -3/8, -2/8, -1/8, 0, 1/8. இத்தனை ரேஷனல் நம்பர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கு. இதில் ஏதாவது ஒரு 3 நீ எழுதிக்கலாம். ஈஸியா? ஸோ இந்த மாதிரி ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம ஒரே எல்சிஎம்மாக எடுத்துட்டு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரியே உனக்கு ஒரு சம் கொடுத்துட்டு 3ன்னு கேட்டதுனால ஓகே ஃபைன், ஒரு 10 ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ. ஓகே, அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே நம்மளுக்கு நடுவில் இருக்கிறதே 5 தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்னு ஒரு கான்செப்டும் பார்த்தோம். ஓகேவா? இப்போ உன்னை 10 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா நார்மலாக அவங்க எவ்வளோ கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அதை விட 1 எக்ஸ்ட்ராவாக நீ வச்சு மல்டிப்ளை பண்ணிடணும். இப்போ நம்மளுக்கு கிடைச்ச 2 இது, இந்த 2ம் தானே. இதை நீ என்ன பண்ணிடலாம்? -4/8 × 11 × 11 என்ன வருது? -44/88. 2/8 × 11 × 11 என்ன வருது? 22/88. இப்போ பாரு, இதுக்கும் நடுவில் எத்தனை ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குது? 10 இல்லை 30 ரேஷனல் நம்பர் கூட நம்ம நடுவில் எழுதலாம். ஓகேவா? ஸோ there will be n number of rational numbers in between 2 rational numbers. இப்போ இதுவும் எழுதியிருக்கோம்ல, இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஏதாவது ரேஷனல் நம்பர் இருக்குமானா இருக்கும். அங்கேயும் நிறைய இருக்கும். அகெயின் அந்த ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் நீ எடுத்துட்டேன்னா இங்கேயும் பாரு, -2/8க்கு நான் இப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோ. இங்கே உனக்கு -20/80 கிடைச்சதுமா, -1/8 நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோ. இங்கே உனக்கு -10/80 கிடைச்சதுமா. அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் எவ்வளோ இருக்கும்? ஓகேவா? அதே மாதிரி எந்த ரேஷனல் நம்பர் எடுத்தாலும் ரெண்டு இதுக்கு நடுவில் எத்தனை ரேஷனல் நம்பர் வேணாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே தான் டெசிமலுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0.15க்கும் 0.16க்கும் நடுவில் உன்னால் ஏதாவது டெசிமல்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா? ரேஷனல் நம்பர்ஸ் அது எப்படி அடுத்தடுத்த பாயிண்ட்ல இதுக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, இங்கே இருக்கிறது 2 டிஜிட் இல்லையா? அப்போ நம்ம அதை 3 டிஜிட்டாக சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ உனக்கு 1.15 அப்படின்றது இங்கே 0 இருக்கிற மாதிரி தானே அர்த்தம். அப்போ நம்ம இப்போ நடுவுலனா என்ன எழுதலாம்? 0.15 1, 0.15 2, 0.15 3 இப்படி போடும். இப்போ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் அகெயின் இந்த 1க்கு அப்புறம் 0 இருக்கிற மாதிரி அர்த்தம். ஸோ 0.15 11, 0.15 12 இப்படி போகும். ஓகேவா? ஸோ ரெண்டு ஃப்ராக்ஷனோ 2 டெசிமலுக்கோ நடுவில் ஒரு நல்ல ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க சொன்னால் அது ரொம்ப ஈஸி. நம்ம இந்த மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, ஒன்று எல்சிஎம் கண்டுபிடிச்சி டினாமினேட்டரை சேம் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க ரேஷனல் நம்பர்ஸ் எழுதிக்க வேண்டியதான். அதையும் தாண்டி ஒரு நம்பரை கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணிடணும்? ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணி கண்டுபிடிக்கலாம்? எல்சிஎம் கண்டுபிடிச்சி டினாமினேட்டர் சேமாக வச்சுப்போம். அதை விட ஜாஸ்தி கேட்குறாங்கன்னா ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷனுக்கு போயிடும். ஓகே, இப்படி தான் இதுக்கு கண்டுபிடிக்கணும். And now let us move on to question 3. So question 3 என்ன? Simplify the expression. இந்த எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே,
இது ஒரு ஈஸி சம் தான். நம்ம போன எக்ஸசைஸ்லேயே பார்த்த மாதிரி தான். கீழே டெசிமல் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு we have to simplify. minus 1/4 plus 5/12. ஸோ இதுக்கு எல்சிஎம் என்ன 12. ஏன்னா 12ன்றது இட்ஸ் மல்டிபிள் ஆஃப் 4. அதனால நம்ம அப்படியே 12ன்னு வச்சுக்கலாம். ஸோ 12 இங்கே வந்து இன்டூ 3 இன்டூ 3யா, ஸோ -3 ப்ளஸ் இது அதே தான் 12 தான் இருக்குது. ஸோ 5ன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன வருது 2/12ன்னு நீ ஆன்சர் போட்டுட்டு வந்துடக்கூடாது. பிகாஸ் simplify the expression. We have to always give our answers in the simplest form. அதை எப்பயுமே மறந்துடக்கூடாது. ஸோ ஆன்சர் இஸ் 1/6. சரியா? இது ஈஸி சம் தான். தென் fourth sum வந்து a tailor has 15 3/4 meters of fine silk. If making one kurta requires 2 1/4 meters of silk, exactly how many kurtas can he make? Okay, ஒரு டெய்லர் கிட்ட 15 3/4 meters of silk இருக்கு. ஒரு குர்தா மேக் பண்றதுக்கு 2 1/4 meters ஆகுது அப்படின்னா இந்த 15 3/4 meters வச்சு அவரால் எவ்வளோ குர்தா மேக் பண்ண முடியும்? இப்போ நம்ம அதை அப்படியே எழுதிக்கலாமா? Okay, number of kurtas he can make with 2 1/4 meters. இது fourth question தானே? Number of kurtas தான் நம்ம கிட்ட கேட்குறாங்க. ஓகேவா? number of kurtas he can make with 2 1/4 meters of silk வந்து 1. அதே மாதிரி அப்போ number of kurtas he could make with எவ்வளவு இதை வச்சு கேட்குறாங்க? 15 3/4 meters. 15 3/4 meters of silk is equal to, எப்பயுமே லெஃப்ட் சைடில் நீ மீட்டர்ஸ் எடுக்கிறேன்னா அங்கே மீட்டர்ஸ் தான் இருக்கணும். ரைட் சைடில் நான் குர்த்தாவோட கவுண்ட் எடுக்கிறேன்னா ரைட் சைடு இங்கேயும் எனக்கு குர்த்தாவோட கவுண்ட் தான் கிடைக்கும். எது வேணுமோ அந்த குர்த்தாவோட கவுண்ட் ரைட் சைடுனா அது ஆல்வேஸ் ரைட் சைடு. மீட்டர்ஸ்னா லெஃப்ட் சைடுனா ஆல்வேஸ் லெஃப்ட் சைடு மீட்டர்ஸ். ஸோ இப்போ நான் இப்படி எடுத்துருக்கேன். இதுக்கு ஒன்றுனா இதுக்கு எவ்வளவு அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். ஸோ 1 into this one 15 3/4 into 1 divided by இது 2 1/4. இது வந்து எப்பயுமே இது வந்து ஜென்ரலைஸ்ட் ஃபார்முலா மாதிரி. ஒன்று கொடுத்துட்டு அடுத்தது கேட்குறாங்கன்னா இது இன்ட்டு இது டிவைடட் பை இது போட்டுற வேண்டியதுதான். 15 3/4னா என்னது? இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ we have to make it into improper fraction. 4 into 15 60 plus 3 63/4 by 2 4s are 8 9/4. நிறைய பேர் கவனிச்சிருக்கேன் இந்த மாதிரி டிவிஷன், இங்க ஒரு டிவிஷன் இங்க ஒரு டிவிஷன், ஃப்ராக்ஷன்ல இருக்கிறத டிவிஷன் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி நீ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்னா சரி, ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா இது என்ன பண்ணுது? இந்த ஃப்ராக்ஷன் டிவைடட் பை இந்த ஃப்ராக்ஷன், அதை நீ அப்படியே எழுதிக்கோ. இப்போ என்ன இருக்கு? 63/4 டிவைடட் பை 9/4. இப்படி எழுதிட்டேன்னா உனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சதும். பிகாஸ் டிவிஷனை நான் மல்டிப்ளை ஆக்க போறேன் அப்படின்னா என்ன பண்ணிடுவேன்? இன்டூ போட்டுட்டு இதோட ரெசிப்ரோக்கல் போட்டுருவேன் 4/9. ஏன்னா இப்படி இருக்கும்போது அப்படியே இங்க 9/4 போட்டு நம்ம அடிச்சிடக்கூடாது. அதை 4/9 மாத்தணும்ன்றது தெரியணும். அதை நீ இந்த சிம்பிள் வச்சுட்டு எழுதினாலும் ஓகே, இல்லை இப்படியே உனக்கு எழுத தெரியும், நான் தப்பு விட மாட்டேன் அப்படின்னா நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஜஸ்ட் a second. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே நம்மளுக்கு என்ன இருக்கு? 4 4 கேன்சல் ஆயிடும். 9 and 63 வந்து காமன், இது அது 7. 7ஆல ரெண்டுமே டிவைட் ஆகும். ஸோ 7. ஸோ 7 குர்தாஸ் தான் ஆன்சர். ஆன்சர் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எழுதிடணும். அண்ட் குர்தாஸ் மீட்டர்ஸ் எந்த யூனிட்டையும் மிஸ் பண்ணிடவும் கூடாது. ஓகேவா? ஸோ 4th கொஸ்டினுக்கு 7 தான் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் 3 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் இது அண்ட் இது. இது நம்ம பார்த்த டெசிமல் ரொம்ப சிம்பிள்.
டெசிமலில் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சிம்பிள். அங்கேயாவது ஃப்ராக்ஷனில் இருந்தாலாவது ஓகே, டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா நம்ம எல்சிஎம் எடுத்து சேம் டினாமினேட்டர் கொண்டுட்டு வந்து அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கணும். டெசிமல் அப்படின்னா எத்தனை கேட்டாலும் நம்ம கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இங்கே 3 தான் கேட்குறாங்களே. 3.14151, 3.14152, 3.14153. இப்படியே அவங்க எத்தனை கேட்டாலும் நம்ம எழுதிட்டு போயிட வேண்டியதான். சரியா? And then 6th question. Can you think of other ways to find a rational number between any two rational numbers? ஓகே, உனக்கு தெரிஞ்ச எல்லா வேஸையும் சொல்றாங்க. ஒரு ரேஷனல் நம்பர், 2 ரேஷனல் நம்பருக்கு நடுவில் நம்ம ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எந்தெந்த வேஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. நம்மளுக்கு என்னென்ன வேஸ்லாம் தெரியும்? ஒன்று எல்சிஎம் கண்டுபிடிச்சு டினாமினேட்டரை சேம் பண்றது. கரெக்டா? அப்போ அதை நம்ம எழுதிடலாம். We can take LCM and make the denominator same for the two rational numbers given, and then we can find the rational numbers in between them. ஓகேவா? இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட், வேற என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு? அதை அப்படியே டெசிமலா மாத்திட்டு கண்டுபிடிக்கிறது. அந்த கொடுத்துருக்க 2 ரேஷனல் நம்பரையும் ஒன்னொன்னுத்தையும் டெசிமலா மாத்திட்டு, டெசிமலா மாத்திட்டோம் ரெண்டுத்தையும் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம n நம்பர் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். we can convert the fractions into decimals. ஒன்று எல்சிஎம் எடுத்து டினாமினேட்டரை சேம் ஆக்குறது, இன்னொன்று டெசிமல்ஸை மாற்றிட்டு அண்ட் we can find the கம்ப்ளீட்டாக எழுதணும். ஓகே, ரேஷனல் நம்பர்ஸ் இன் பிட்வீன் தெம். இப்படிலாம் எழுதிடக்கூடாது. யூ ஹாவ் டு ரைட் த கம்ப்ளீட் வேர்ட். அண்ட் மூணாவது என்ன அப்படின்னா, இன்னொரு மெத்தட் வந்து நம்ம ஆவரேஜ் எடுக்கலாம். இப்போ 1/2வும் 3/4க்கும் நடுவில் உன்னை கண்டுபிடிக்க சொல்றானா, யூ கேன் டேக் தி ஆவரேஜ் 1/2 + 3/4/2. 1/2வும் 3/4யும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 1/2ன்னு வரும். இது முக்கா, இது அதாவது 1/2. 1/2ன்றது 3/2 டிவைடட் பை 2. ஸோ 3/2 இன்டூ 1/2. ஸோ 3/4. சாரி, ஃபோர் தானே எல்சிஎம். ஸோ இங்கே வந்து 2, இது இன்டூ 2 இன்டூ 2 + 3. இப்படி ஆவரேஜ் கண்டுபிடிச்சது. 1/2க்கும் 3/4க்கும் என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு we have to take the average. ஒரு நிமிஷம் பசங்களா, என்ன பண்றேன் நான்? + 3/4/2 தான். ஸோ இங்கே நம்ம இது பண்ணணும். 4 இன்டூ 2 இன்டூ 2 அப்படின்னா 2 + 3ன்னு வருமா? ஸோ விச் இஸ் நத்திங் பட் 5/4 டிவைடட் பை 2. ஸோ அது வந்து நம்மளுக்கு ரெசிப்ரோக்கலாக எழுதும் போது இன்டூ 1/2ன்னு வரும். ஸோ 5/8 இப்படி வரும். ஓகேவா? இந்த மாதிரி ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம். ஸோ எந்த ஒரு 2 கொடுத்தாலும் அதை அப்படியே ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 2. நம்ம நார்மலாக கண்டுபிடிக்கிற ஆவரேஜ் தான். நான் ஃபர்ஸ்ட் தப்பாக கண்டுபிடிச்சிருந்தேன். நார்மலாக 2த்தையும் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 2 போட்டேன்னா உனக்கு வந்துடும். இப்போ அகெயின் இந்த 5/8க்கும் 3/4க்கும் கொடுத்தாங்க அப்படின்னா 3/4 + 5/8 டிவைடட் பை 2. ஸோ பேசிக்கலி ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் எடுத்துகிட்டே போனால் அது அந்த ஆவரேஜாக வரல. ஏன்னா ஆவரேஜ்ன்றதே நம்மளுக்கு என்னது? 2, 4ஓட ஆவரேஜ் என்ன? 3 தானே. 6/2, 2 + 4/2.
ஸோ அந்த ஆவரேஜ் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் தானே இருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் எடுக்கணும்னா இந்த ரெண்டுத்துக்கும் எங்கேயோ இது நடுவில் தான் இருக்கும். ஸோ இப்போ இதுக்கும் ஆவரேஜ் எடுக்கணும்னா உனக்கு வர ஆன்சர் இந்த பர்டிகுலர் ஃப்ராக்ஷனுக்கும் இதுக்கும் நடுவில் தான் இருக்கும். அதனால ஆவரேஜ் மெத்தடும் ஒரு மெத்தட். அப்போ பை டேக்கிங் ஆவரேஜ் ஆஃப் தி டூ ரேஷனல் நம்பர்ஸ், ஆவரேஜ் மெத்தட். ஸோ 3 மெத்தட் என்னெல்லாம்? ஒன்று ஆவரேஜ் எடுத்து கண்டுபிடிக்கலாம், இல்லை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், இல்லை எல்சிஎம் எடுத்து டினாமினேட்டரை சேம் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், தேவைப்பட்ட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாகவும் மாற்றிட்டு. சரியா? இந்த 3 மெத்தடில் நம்ம நடுவில் இருக்கிற எல்லா ரேஷனல் நம்பர்ஸையும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான். எக்ஸசைஸ் 3.4ஐயும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் போன செஷனில் நம்ம கொடுத்த இந்த 3.3ஓட ஆன்சர்ஸ் இங்கே இருக்கு, மினி ஆக்டிவிட்டியோட ஆன்சர்ஸ். ஓகேவா? இது எல்லாமே ஓகே தானா? உனக்கும் இதே தான் ஆன்சர்ஸ் வந்துச்சா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோ. அண்ட் 3.4ஓட மினி ஆக்டிவிட்டி கொஸ்டின்ஸ் இது. ஓகேவா? ஸோ வித் திஸ் we come to an end for today's session. And channel subscribe பண்ணலைன்னா subscribe பண்ணிக்கோங்க. இந்த செஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணு, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். And see you in the next session. Till then, take care. Bye-bye.